துணி துவைக்கிற சோப் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சைஸில் லெமன் ஒன்று வேணும். சமையல் சோடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஆப்ப சோடா. இதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும். சோப்பு முழுவதையுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு சின்ன துண்டுகளாக செஞ்சு வச்சுக்கணும். இந்த சோப்பு முழுவதுமே நான் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 லிட்டருக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும் தண்ணி. இப்போ சோப்பெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த தண்ணியை வந்து நம்ம கொஞ்ச நேரம் அடுப்பில் வைக்கலாம். தண்ணி வந்து நான் அடுப்பில் வச்சுருக்கேன் பாருங்க. ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை, சூடானா போதும். இப்போ பாருங்க, லைட்டாக தான் நான் சூடு பண்ணினேன். இந்த கட்டிகள் எல்லாம் எதுவுமே இல்லை. நான் வந்து இதில் ஊற்றிக்கிறேன். இது வந்து பிழிஞ்சு வடிகட்டிட்டேன். அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு வந்து சோடா பூ சேர்த்திக்கலாம். நம்ம ஒரு 2 பேக்கெட் ஷாம்பு வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து 2 ரூபா பேக்கெட் ஆல் கிளியர். இதை வந்து ஒரு பாட்டில் எடுத்து அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 1 மாசத்துல இருந்து 2 மாசம் வரைக்குமே உங்களுக்கு வந்து இந்த லிக்விட் வரும். எனக்கு வந்து இந்த டப்பு நிறைய துணிகள் இருக்கு. இப்போ இந்த மாதிரி நுரைச்சு வந்துருச்சு. இந்த லிக்விட் சோப் லிக்விட்ல தான் வந்து துவைச்சேன். அப்படியே பளிச்சுன்னு இருக்கு.